பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்முடைய கர்த்தருடைய கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்த பொழுது கர்த்தர் மோசையினிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு வம்சத்தில் உள்ள பிரபுவினிடத்தில் கோலை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே வைக்க சொல்கிறார். 12 கோல்கள் தேவ சமூகத்திலே வைக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஆரோனுடைய கோலை ஒரே இரவிலே துளிர்த்து பூத்து காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்க செய்கிறார். ஒரே இரவிலே ஆரோனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அதே போல நம் வேதத்திலே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் எழுந்து யோசேப்பை தூக்கி குழியிலே போடுகிறார்கள். குழியிலிருந்தே தூக்கி இஸ்மவேலர் கையிலே யோசேப்பு விற்கப்படுகிறார். எகிப்து கொண்டு போகப்பட்ட பொழுது எகிப்திலே இருக்கும் பொழுது யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறதை பார்க்க முடிகிறது, மேன்மைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அங்கே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதே இரவிலே யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த இடத்திலே யோசேப்பை உயர்த்தி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தாவீதனுடைய பெயரை சொல்வதற்கு கூட ஈசா யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த குடும்பத்திலே சிறுவனாகி அந்த தாவீதை மேன்மைப்படுத்தி ஒரு ராஜாவாக அமர வைக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய கர்த்தருக்கு எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். நாம் அவருடைய கரத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு பெரிதல்ல. அவருடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது அவருக்கு பெரிதல்ல. நாம் அவருடைய கரத்திலே இருப்போமானால் நிச்சயமாக நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார். நம்மை பலப்படுத்தி நம்மை உயர்த்தி வைக்க கர்த்தரால் கூடும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய கரம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர் ஐயா. உம்முடைய வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.